நாடாளுமன்ற தேர்தலுக்கான 39 வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் போட்டி. வயநாடு தொகுதியில் இடதுசாரி முன்னணிக்கு எதிராக ராகுல் காந்தியை களமிறக்க வேண்டுமா என சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 2 தொகுதிகள், மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு, அவரவர் சின்னத்தில் போட்டியிடுவது எனவும் உடன்பாடு. மக்களவைத் தேர்தலுக்கான படிவத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் தமிழ்மகன் உசேன் கையெழுத்திட அனுமதிக்க கோரிக்கை. தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு. பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடத்த 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் ஓ பன்னீர்செல்வம். போட்டியிட விரும்புவோர் நாளை விருப்ப மனு அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. மாநிலங்களவை சீட் கேட்பது தேமுதிகவின் உரிமை என பிரேமலதா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான நிலையில் பேட்டி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சட்டப்பேரவைத் தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என அழைப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய. பெங்களூருவில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற ராமேஸ்வரம் கெஃபே மீண்டும் திறப்பு. வரிசையில் நின்று ஆர்வமுடன் உணவுகளை வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்கள். நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு முறைகேடாக பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் வங்கிகள் கண்காணிக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். ஆளுநரை இன்று சந்தித்து மனு அளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை தேர்தலுக்காக பாஜக பயன்படுத்துவதாக இயக்குநர் அமீர் குற்றச்சாட்டு. ராம் தொடங்கி இறைவன் மிகப்பெரியவன் படம் வரை தான் குறிவைக்கப்படுவதாக நியூஸ் 18க்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் வேதனை. ஒரு திரைக்கலைஞனாக இருந்து கொண்டு பாசிச அரசை எதிர்ப்பது என்பது பயங்கரமான இங்கே ஒரு பெரிய குற்றம். அதுவும் நான் அவர்கள் வெறுக்கிற சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறது கூடுதல் காரணம். புதுச்சேரி சிறுமி கொலை குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். சென்னை அப்பலோவில் சிகிச்சை பெறும் நடிகர் அஜித் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. மூளையிலிருந்து காதுக்கு வரும் நரம்பில் வீக்கம் காரணமாக சிகிச்சை நடைபெற்றதாக தகவல். வங்கி ஊழியர்களுக்கு 17% ஊதிய உயர்வு. இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் வங்கி ஊழியர் சங்கம் இடையே உடன்பாடு கையெழுத்து. அசாமில் உள்ள கசிரங்கா வன உயிரியல் பூங்காவை ஜீப்பில் சுற்றி பார்த்த பிரதமர் மோடி. யானை ஒன்றுக்கு வாழைப்பழங்களும் வழங்கினார். மகளிர் தினத்தையொட்டி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறித்து பிரதமர் மோடி அறிவிப்பு. தேர்தலுக்காக மட்டுமே குறைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் விமர்சனம். சோளம், பருப்பு வகைகள் மற்றும் பருத்திக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் வழங்க முடிவு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். தர்மசாலா டெஸ்ட் கிரிக்கெட்டில் 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 473 ரன்களை குவித்தது இந்தியா. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை விட 255 ரன்கள் கூடுதலாக பெற்ற அபாரம். கணவர் விக்னேஷ் சிவனுடன் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை பார்த்த நயன்தாரா. விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி.
நாடாளுமன்ற தேர்தலுக்காக 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. தொடர்ந்து 2 முறை பாஜகவிடம் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் மீண்டு வர பல யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை 39 மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் கேரளாவில் 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் 6 தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் 7 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் 4 தொகுதிகள், லட்சத்தீவு, மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா மாநிலங்களில் தலா 1 தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்தார். First list of the candidates. We are announcing 39 candidates today, in which included former Congress President Rahul Gandhi's name is there. Former Chhattisgarh Chief Minister Bhupesh Bagelji's name is there. Former CWC member Tamaruddin Sahu is there. That I will leave it out. வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டியிட உள்ளதாக அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மீண்டும் திருவனந்தபுரத்தில் போட்டியிடுகிறார். 2009ஆம் ஆண்டு முதல் திருவனந்தபுரம் தொகுதி சசி தரூர் வசம் உள்ளது. ஆலப்புழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலும் கண்ணூரில் K சுதாகரனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சூரில் K முரளிதரனை வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பெங்களூரு புறநகரில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரின் சகோதரர் DK சுரேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். அதேபோல் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராஜ்நந்த்கான் தொகுதியில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேலும், கர்நாடகத்தின் ஷிமோகா தொகுதியில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா ராஜ்குமாரும் போட்டியிட உள்ளனர். காங்கிரஸ் வெளியிட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளில் 18 தொகுதிகள் தற்போது அக்கட்சியின் வசமே உள்ளது. முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 39 வேட்பாளர்களில் 15 பேர் பொதுப்பிரிவைச் சேர்ந்தவர்கள், 24 பேர் SC, ST, OBC மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். வேட்பாளர்களில் 12 பேர் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை களமிறக்க வேண்டுமா என்பதை காங்கிரஸ் கட்சி சிந்திக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் கேரளாவில் பாஜக எந்த ஆதாயமும் பெற அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். Congress should think whether the leader of his stature, Mr. Rahul Gandhi's stature, can be fielded in constituency where he has to fight against the LDF. What message Congress wants to send out to the country? The public opinion in Wayanad, in Kerala, even outside, that Mr. Rahul Gandhi of his stature, the leader of his stature, should contest from any other constituency directly confronting BJP. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 2 தொகுதிகளும் மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. வார்த்தையை முடித்துள்ள திமுக 2019 ஃபார்முலாவை மீண்டும் உறுதி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை வேகமாக நிறைவடைந்த நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் என 2 கட்சிகளுக்கும் 2019ஆம் ஆண்டைப் போலவே தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் வழங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் எந்தெந்த தொகுதிகள் என அறிவிக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற தொகுதிகளையே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்பதால் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது.
இதனிடையே 2 தனி தொகுதிகள் மற்றும் ஒரு பொது தொகுதி என 3 தொகுதிகளை விசிக கேட்டதாலும் 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை மதிமுக கேட்டதாலும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலைப் போல சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விசிக போட்டியிடுவது என உடன்பாடு எட்டப்பட்டது. இதையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இந்த முறை 2 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் களமிறங்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினார். 2 தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. இதனிடையே மதிமுக உடனான பங்கீட்டிலும் சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த தொகுதி என அறிவிக்கவில்லை. ஒப்பந்தத்தை இறுதி செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் மன நிறைவோடு இருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பு அதை பற்றி ஒன்றும் பேசல. இனி 15 மாசம் இருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசல. கடந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, இந்த முறை அந்த அசூரன்ஸ் கொடுக்காதது. அப்புறம் 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தது. அப்போ கடந்த முறை எல்லாம் 1 மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்கு. அதனால அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம். தற்போதைய நிலையில் 2019ஆம் ஆண்டு பார்முலாவின் படியே கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கி உள்ளதால் காங்கிரஸ் கட்சியும் கடந்த முறையைப் போலவே தமிழ்நாட்டில் 9 மற்றும் புதுச்சேரி என 10 தொகுதிகளை கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் 7 மற்றும் புதுச்சேரி என 8 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்துள்ளதால் உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிகிறது. இவை தவிர கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளை கேட்டுள்ளதால் கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது.